ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 68 சங்கீதம் 6 வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறார். துரோகிகளோ வறண்ட நிலத்தில் தங்குவார்கள். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, 3 விதமான காரியங்களை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, தனிமையானவர்கள். மற்றொன்று, வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மூன்றாவது, கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறார். நான்காவதாகவும் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆசீர்வாதம் அல்ல, துரோகிகளுக்கு வறண்ட நிலம்தான் கிடைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களால் தனிமையாக்கப்படுகிற காரியங்களும் உண்டு. நம்மை நாமே தனிமையாக்கிக் கொள்ளுகிற சூழலும் உண்டு. சூழ்நிலை நிமித்தம் நாம் தனிமை ஆக்கப்படுகிறதும் உண்டு. இப்ப நம்ம தனிமை ஆக்கப்பட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தனிப்பட்ட குடும்பம், ஒரு தனியான குடும்பம், தனிமையானவர்கள், தகப்பன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், தன் உற்றார் உறவினரால ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏழ்மையானவர்கள் என்று சொல்லி மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மாதிரி நபர்களுக்குத்தான் நான் வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன். வீட்டை ஆசீர்வதித்து தந்து விடுவேன். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் உயர்ந்த நிலையில வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்தின பொழுது அவர்களுக்கு வீடு வாசல் இல்லை. தனிமையானவர்கள், அடிமையானவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேர்த்து கொண்ட போதோ, தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் தெரிந்து கொண்ட போதோ, தன்னுடைய ஜனமாக அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட போதோ, அவர்களுக்கு கானான் என்ற தேசத்தில் வீடு வாசல்களை, தோட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு கட்டளையிட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து தம்முடைய ஜனங்களாக மாற்றப்பட்ட பின்பு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அழகு பார்ப்பதில் கர்த்தர் அவ்வளவு பிரியமுள்ளவர். உதாரணமா, நமக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார். இப்ப நம்முடைய பிள்ளைகள், ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லை என்று வைத்துக் கொள்ளுது. குழந்தை இல்லாத மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நீண்ட காலங்களுக்கு பின்பு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பார்கள் தெரியுமா? அடிமைத்தனம் போலவா? இல்லை. அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அதை வளர்ப்பார்கள். உடையை பார்த்து வாங்குவார்கள். அதற்கு விளையாட்டு பொருட்கள் பார்த்து வாங்கி கொடுப்பார்கள். உயர் ரகமான காரியங்களில வளர்ப்பதில பெற்றோர் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது கிடைத்த பொக்கிஷம். ஆனால் இந்த நாடோடிகளாய் இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு 10 குழந்தை இருக்கும் அவன் வீட்டில். இந்த 10 குழந்தையும் பார்த்து பார்த்து அவங்க வளர்க்க முடியாது.
10 குழந்தைக்கும் வேணா என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா 10 குழந்தைக்கு 10 விதமான டப்பாவை வாங்கி கையில கொடுத்துருவாங்க. அது சின்னதுலேயே அந்த குழந்தை நல்லா உடுத்த தெரியாது, நல்லா சாப்பிட தெரியாது, அதுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கும், கிடைக்கிற இடத்துல படுத்துக்கும், அழுக்கு பரண்டுரும். அதை அவங்க பார்த்துலாம் வளர்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வீடு வாசல் இருக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் வீடு வாசல் கொடுத்தாலும் அவங்க கூடாரங்களில் ஆங்காங்கே போய் தங்கி, ஆங்காங்கே போய் தொழில் செய்து, ஆங்காங்கே போய் கூடாரங்களை போட்டுக்கொண்டே போய் விடுவார்களே அல்லாமல் அவர்களுக்கு இருக்கிற கோட்ரஸில் எல்லாம் வேற எவரோ தங்கி வாடகை இருப்பார்கள். இதையே நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, அடிமையானவர்களுக்கு அல்ல, நாடாந்திரே சுற்றி திரிகிறவர்களுக்கு அல்ல, தம்முடைய சொந்த ஜனத்தை அலங்கரித்து பார்ப்பதிலேயே அவர் மேன்மையானவர். நீங்க பிழையாம் பாலாக்கு விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பிழையாம் பாலாக்கினால் வரவழைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கொண்டு வரப்படுகிறார். என்னாகமம் 23, 24, 22 நீங்க வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் அவன் சபிக்க வந்த பொழுது அவன் சொல்றான் ஒரு காரியத்தை, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அது பரவி பாய்கிற ஆறுகள் போல, மந்தையும் போல. சொல்றான் ஒவ்வொரு காரியத்தை அவன் ரசித்து ருசித்து சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்தை அழகாக அவர்களை கூடாரம் போட்டு தங்க வைத்திருந்தார் வனாந்திரத்துல. அதுவே கானான் தேசத்துக்குள்ள வந்தபொழுது அவர் சொன்னார், இந்தந்த இடத்துல இந்தந்த கோத்திரத்துக்கு பிரித்து கொடுங்கள், இந்த கோத்திரத்துக்கு அடுத்தது இவர்கள், இவர்களுக்கு அடுத்தது அவர்கள், அவர்களுக்கு அடுத்தது அவர்கள் என்று சொல்லி 12 கோத்திரங்களுக்கும் மிக அழகாக தரம் பிரித்து கொடுத்தார். அதை நீங்க ட்ரோன் ஷாட்ல இருந்து மேல இருந்து பார்த்தா அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கூடாரங்கள், அந்த வீடுகள். முதல்ல கூடாரங்கள், அதற்கு பின்பு வீடுகள், தோட்டங்கள், ரொம்ப மிக அழகாக இருக்கும். நீங்க இதை கவனித்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பு அங்கே காணப்படும், ஒரு ஆசீர்வாதம் அங்கே காணப்படும். அப்ப ஆண்டவர் அடுத்து சொல்ற, கட்டப்பட்டிருந்தால் அவர்கள் கட்டுண்டிருந்தால் அவர்களுக்கு விடுதலை தருவேன், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் ஒரு விடுதலையை காண்பார்கள். அப்ப தேவனுடைய ஜனமாய் தேவனை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பலத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கட்டுகளை மாற்றி விடுகிறார். இப்ப பாருங்க, நாடோடிகளாய் திரிகிற அந்த கூட்டத்து ஜனங்கள் இப்ப ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைய மாறிட்டாங்க, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டா அவங்க கட்டுகளை அறுத்து நல்ல வீடுகளில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். தாரகோணத்திற்கு பக்கத்துல எல்லாம் பெரிய மாளிகை. ஒரு மனிதன் வந்திருந்தார். ஒரு முறை ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அவர் வந்திருந்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், நான் யார் தெரியுமா? நாங்கள் சொன்னா தானே தெரியும் நீங்க யாருன்னு. அவர் சொன்ன, நான் இந்த மாதிரி நாடோடி கூட்டத்தை சார்ந்தவனாக்கும். பார்த்தா தெரியல பிரதர், நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் என்னை மாத்திட்டாரு. இப்ப நான் வந்திருக்கிறதே ஒரு கார் வாங்க தான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க குடும்பமா நாங்க சபைக்கு போறதுக்கு கார் இல்லை, நாங்க இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருக்கு சபைக்கு, அதுக்கு எனக்கு ஒரு வாகனம் வேணும், அதுக்கு தான் கார் வாங்க வந்திருக்கேன். வீடை பார்த்தீங்கன்னா பங்களா மாதிரி இருக்கு. அவ்வளவு ஆசீர்வாதங்கள். தேவனுடைய ஜனமா மாறிட்டா போதும். தேவனுடைய ஜனமை அவர்கள் மாற்றப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா குறைவில்லாத ஆசீர்வாதங்கள். அவர்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். அவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள்.
கர்த்தரை தேடுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா சில பட்டணங்களில நீங்க பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பருடைய அந்த அவருடைய சபைக்கு ரோடுகளிலே சில காரியங்களை மேஜிக்கெல்லாம் செய்து பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டத்தார் அந்த சபைக்கு முதல் முறையாக ஒரே ஒரு குடும்பம் வந்துச்சு. ஒரு குடும்பம் தான் வந்துச்சு. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு அந்த சபை. நீங்க போய் பார்க்கறதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த சபைக்கு ஒரு குடும்பம் தான் வந்துச்சு. அவங்க 6 மாசம் ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம். அவங்க இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல போய் தங்களுக்கு அந்த வித்தைகளை காண்பித்து அவர்கள் சம்பாதித்து அவர்களுடைய வீட்டுக்கு இடத்திற்கு வருவார்கள். ஆனா அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுச்சு, 2 குடும்பம் ரட்சிக்கப்படுச்சு, 3 குடும்பம் ரட்சிக்கப்படுச்சு. இன்னைக்கு அந்த சபையில பல குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப பல குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்வாதாரம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? எல்லாம் நல்ல நிலைமையில் படித்து பட்டதாரிகளைப் போல நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 24 வருடங்களுக்குள், ஒரு 24 வருடத்திற்கு முன்பு இருந்த அவருடைய வாழ்க்கை 24 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது பார்த்தால் அதுல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் நல்ல உயர்ந்த அதிகாரிகளாக படித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இவர் என்ன நீங்கள் நம்பவே முடியாது. அவ்வளவு மேன்மையாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அவங்க சொல்றாங்க, இயேசு எங்க வாழ்க்கையில வந்தா அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினா கட்டுகள் மாறினது. என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை அவ்வளவு செழிப்பா இருந்தது. சிலர் பாருங்க, தேவனை அறிகிற அறிவு வந்துட்ட உடனே கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த பாருங்க. வசனத்துல ஞானம், அறிவு, வசனத்தை அவ்வளவு அழகா படிக்கிற அவ்வளவு ஞானத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறார். கிருபைதாங்க. நம்ம யாரையும் ஆளை பார்த்துலாம் இடம் பண்ண முடியாது. இவங்க இன்னாரு, இவங்க அன்னாரு, இவங்க இன்னாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மனிதனா இருந்தாலும் இயேசுவை அறிந்து கொண்டால் உயர்வு. இயேசுல அது எவ்வளவு பெரிய மனிதன் இருந்தாலும் தாழ்மைதான், தரையில போயிட வேண்டியதான். எனக்கு தெரிந்த பல கோடீஸ்வரர்கள் இயேசு இல்ல, பாவ வாழ்க்கை, இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான். ரோட்ல உட்கார்ந்து பெரிய கோடீஸ்வரர்கள் இன்றைக்கு பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு பெரிய அந்த எங்க பகுதியில் பாண்டிச்சேரி பட்டணத்துல பெரிய மண்டபத்திற்கு ஓனரா இருந்த 3 மண்டபத்துக்கு ஓனர், பெரிய கடை வைத்திருக்கிறார். அவருடைய தவறான வாழ்க்கை, ஒரு பெரிய கடையில வாட்ச்மேனா வாசல்ல உட்காந்துருக்க, கேட்டா அழுவார். தவறான வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதோ, இயேசுவை பிடித்து கொண்ட போதோ, இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் மாற்றப்பட்ட போதோ அவர்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, நீங்க துரோகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு துரோகம் செய்யப்பட்டிருக்கோம், அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கலங்காதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. கலங்கிறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எவர்கள் துரோகம் செய்தார்களோ அவர்கள் வறண்ட நிலத்தில் தங்குவார்கள். அப்படின்னா அவங்க வனாந்தர வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்களுடைய சொத்தை, அடுத்தவங்களுடைய காரியத்தை ஏமாற்றி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இன்னைக்கு வாழ்ந்ததை போல தெரியும், இன்னைக்கு வாழ்ந்ததை போல காண்பித்துக் கொள்வார்கள். நாட்கள் வரும், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை என்பதை கர்த்தர் விளங்க செய்வார். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அழியும், துரோகிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஒரு துரோகம் பண்ணிட்டா, ஐயோ நல்லா இருக்கானே, ஐயோ மாடி மேல மாடி கட்டிட்டா, வீடு மேல வீடு கட்டுறான், அதை பண்றான், இதை பண்றான், ஐயோ அப்படியெல்லாம் இருக்கிறான், துன்மார்க்கமா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் கத்து தராரா அப்படின்னு நம்ம புலம்புவோம்ல. இன்றைக்கு அந்த புலம்பலை விட்டுருங்க. ஏன்னா துன்மார்க்கனை தேடி அவன் காணவில்லை, காண முடியாது.
துன்மார்க்கனுடைய வாழ்க்கை தான். ஒரு சமயம் ஒரு மனிதன் கோர்ட்ல குமாசாவா வேலை செய்யறார். அவரு இந்த கோர்ட்டுக்கு போற வழியில ஒரு அம்மாவை பார்த்து, அந்த அம்மா ஸ்கூல்ல டீச்சர்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்கூல்ல கேஷியர். இவர் போக அந்த அம்மா வழியில பார்க்க லவ் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒரு வீடு வாங்கி அங்கே வந்துட்டார். இது யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, தன் மனைவிக்கு தன் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணியிருக்கார். ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க. இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, அந்த மனைவிக்கு தெரியாமலேயே, அந்த மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்காமலே, அந்த மனைவிக்கு எதுவுமே சொல்லாமலேயே இந்த பெண்ணை திருமணம் செய்து இங்க வந்து செட்டில் ஆகி இந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள். அவர் என்ன நினைச்சிட்டாரு, வெளியில போனாருன்னா அவ்வளோ கருகரு முடி, அவ்வளோ இளமையா இருக்கிறது போல இருப்பார். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் குளிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, மண்டை அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி இருப்பார், வெள்ளையா. அன்னைக்கு தான் பார்க்க முடியும் பஞ்சு மிட்டாய் தலையா அவர் தலைய. அவர் துரோகம் பண்ணது எங்களுக்கு தெரியாது. எங்க தெருவில் ஒரு பால்காரர் வருவார். அந்த பால்காரருடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவருடைய மூத்த மனைவியினுடைய வீடு. அவர் பால் கொடுக்கும்போது இந்த ஆளை பார்த்துட்டார். ஷாக்காய் நின்றார். இந்த ஆள் எங்க அப்படின்னார். இவர் தானே இவங்க மனைவி, இவர் புருஷன் அப்படின்னு மக்கள் சொன்னோடனே இல்லை இவருடைய மனைவி அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையாகி இந்த மனுஷன் வெளியிலே தெரியாம ஒரு திருட்டு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். துரோகம். கடைசி என்னாச்சு, திடீர்னு இருந்தாலும் காணா. கேட்டா இல்ல, மரித்து போனா. அதுக்கப்புறம் அந்த வீடு இடிச்சாங்க, கட்டினாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க முடியல. வேற எங்கேயோ போய் கண்ணு காணாம ஒரு இடத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஒன்று சொல்றேன், துரோகிகள் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறார்களா, கவலைப்படாதீங்க. அவளுக்கு வறண்ட நிலம், நன்மையானதல்ல, தேவனுடைய ஜனத்திற்கு தான் ஆசீர்வாதம். நீங்க எந்த கோத்திரம், எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த இனம், எந்த நிலை, கருப்பா சிகப்பா வெள்ளையா பச்சையா மஞ்சளா, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இயேசுக்கு உங்க இருதயத்தை கொடுத்துட்டா போதும். அவருக்கு சொந்த ஜனமா மாறிட்டா போதும். அவருக்கு சொந்த ஜனம் என்று நீங்க அறிக்கையிட பண்ணிட்டா போதும். அவர் உங்களை என் மகளே என்று அழைக்க ஆரம்பிச்சுட்டா போதும். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்திடுவார். இதுவரை நடந்த குறைவுகள், இதுவரை நடந்த துரோகங்கள், இதுவரை நடந்த பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்க்காதீங்க. உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதான் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறா, மேன்மைப்படுத்த போகிறா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் போய் துதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில் தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு கட்டுகளை அறுத்து, துரோகிகளுக்கு வறண்ட நிலத்தை தருகிற கர்த்தர். அவர்கள் உம்முடைய ஜனம், உம்முடைய சம்பத்து ஒரு நாளும் குறைவில்லாதபடி, ஒரு நாளும் குறைபட்டு போகாதபடி கர்த்தர் நேரம் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து நாமத்தை உயர்த்தல் பேர பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய். இந்த காலை வேளையில வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய ஜீவன், உடைய பிரசன்னம் குறைக்கட்டும். உம்முடைய சொந்த பிள்ளைகள், அவர்களை மேன்மைப்படுத்தி, அவர்கள் இனத்திற்கு நடுவில், ஜனத்திற்கு நடுவில், கோத்திரத்துக்கு நடுவில் அவர்களை உயர்த்தி, இது என்னுடைய பிள்ளை என்று நீ வேறுபிடித்து காண்பிக்க போகிற தயவுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.